இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் மேடம். அப்புறம் நீங்க இந்த இடத்தை எல்லாம் வாங்க போறதா ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களே, அப்படியா? ஆமா. ஏமா, நீங்க வாங்குறதா இருந்தா இந்த இடத்தோட ஓனர் என்கிட்ட தானே கேட்கணும். இப்படி இவனுங்க கிட்ட போய் பேரம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னப்பா, சொல்லலையா? சரி, நானே சொல்றேன். இந்த இடத்தோட டாக்குமெண்ட் எல்லாமே என்கிட்ட தான் இருக்கு. பத்திரத்துல கையெழுத்து போட்டு எல்லாரும் என்கிட்ட பணம் வாங்கியிருக்காங்க. வட்டியும் வரல, அசலும் வரல. ரொம்ப நஷ்டத்துல போயிட்டு இருக்கு மேடம். இப்படி குறுக்குல நீங்க நுழைஞ்சா என் பொழப்ப என்ன ஆகுறது? என்ன மிரட்டுறீங்களா? சேச்சே, மிரட்டல மேடம். இந்த இடத்தை வாங்குறதுக்கு முயற்சியே பண்ணாதீங்கன்னு சொல்றேன். அதையும் மீறி பண்ணா முழுசா ஊரு போய் சேர முடியாது. கடன் தானே கொடுத்திருக்கீங்க, பணம் எவ்வளவுன்னு சொல்லுங்க. அவங்களுக்கு செட்டில் பண்ற அமௌண்ட்ல இருந்து கழிச்சுக்கிறோம். இந்த பொண்ணை எங்க பார்த்த மாதிரி இருக்கு. சொல்லுங்க சார், கழிச்சுக்கலாமா? என்கிட்ட கடன் வாங்கி கழிச்சிட்டு போனதா சரித்திரமே இல்ல மேடம். கொடுத்த கடனுக்கு இடத்த வாங்கிதான் பழக்கம். இங்கேயும் அப்படிதான். அதனால பக்கத்து ஊர்ல நிறைய நிலம் இருக்குன்னு சொல்றாங்க. நீங்க வேணா அங்க போய் பாருங்க. ஐயா, இந்த லேண்ட் எல்லாமே நான் வாங்கிக்கிறேன். உடனே பத்திரப்பதிவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கடன் விஷயத்த நான் கோர்ட்ல வச்சு பாத்துக்கிறேன். தப்பு பண்றமா, ரொம்ப தப்பு பண்ற. யார் ஊர்ல வந்து யார்கிட்ட? என்ன சார், சவுண்ட் ஓவரா இருக்குது. இன்னும் 2 அடி முன்னாடி வச்சீங்க கால் இருக்காது. அட என்ன மாப்பிள்ள நீ, இவனை போய் சாரு மோர்னுக்கிட்டு. ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு. ஏய், யாருங்க நீங்க? சின்ன பையன் என்ன நீங்க மிரட்டுறீங்களா? உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு வந்திருப்பேன். எப்படி 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 நான் இந்த ஊரை விட்டு போகணுமா?